ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 67. இந்த பகுதியில் 74வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 8வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 8. ஏஷானः பிராணதः பிராணோ ज्येष्ठश्रेष्ठः प्रजापतिः हिरण्यगर्भो भूगर्भो माधवो मधुसूदनः. 74வது திருநாமம். ஓம் மதுசூதனாய நமக. புலன்களை தன்பால் ஈர்ப்பவர், மதுவை அளித்தவர், அதாவது மது என்ற அரக்கனை அளித்தவர். இதை ஹயக்ரீவர் மது கைடபரை வதம் செய்த நிகழ்ச்சியிலிருந்து பார்க்கலாம். திருமால் தனது உந்தி தாமரையில் பிரம்மதேவரை படைத்து அவரை படைப்பு கடவுளாக நியமித்தார். அவருக்கு வேதங்களையும் உபதேசித்தார். வேதம் கற்றதாலும் படைப்பு கடவுள் என்ற பதவி பெற்றதாலும் பிரம்மாவிற்கு ஆணவம் உண்டானது. அந்த ஆணவத்தை போக்க திருமால் ஒரு லீலை புரிந்தார். திருமால் அவருடைய காது குடுமியில் இருந்து 2 அசுரர்களை தோற்றுவித்தார். இருவரும் திருமாலின் நாபிக் கமலத்தில் இருந்த பிரம்மாவிடம் வந்தார்கள். முதல் அசுரனை தொட்டு பார்த்த பிரம்மா அவன் மிருதுவாக இருப்பதை பார்த்து மது என்று அவனை அழைத்தார். அடுத்த அசுரன் மிகவும் கடினமாகவும் கரடுமுரடாகவும் இருப்பதை பார்த்து கைடபன் என்று அவனை அழைத்தார். அந்த இருவரோடும் பிரம்மா விளையாடத் தொடங்கினார். பிரம்மாவுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் போதே இருவரும் பிரம்மாவிடமிருந்து வேதங்களை திருடி சென்றார்கள். வேதம் பறிபோனதை உணர்ந்த பிரம்மா வேதங்களை மீட்டு தரும்படி பெருமாளிடம் வேண்டினார். பிரம்மா பெருமாளிடம் சொன்னார், என்னை படைத்தவனாக நீ இருப்பதையும் மறந்துவிட்டு நான் வேதங்களை கற்றவன், நானே படைப்பு கடவுள் என்ற கர்வத்துடன் இருந்துவிட்டேன். வேதங்களை கற்று தந்ததும் நீதானே. இருந்தும் நான் கர்வமாக இருந்துவிட்டேன். இப்போது இவர்களின் மூலம் நீ எனக்கு நல்ல பாடம் புகட்டிவிட்டாய். நீதான் இவர்களிடமிருந்து வேதத்தை மீட்டு எனக்கு தந்தருள வேண்டும். உன்னை தவிர வேறு புகலிடம் எனக்கு எதுவும் இல்லை என்று வேண்டிக் கொண்டார். பிரம்மாவின் சரணாகதிக்கு செவி மடுத்த திருமால் குதிரை முகத்துடன் மனிதனை போன்ற உடலோடும் ஹயக்ரீவராக அவதாரம் செய்தார். பாதாள லோகத்தில் ஒளிந்திருந்த மது கைடபர்களை பிடித்து அவர்களை தன் தொடையில் வைத்து நசுக்கி வதம் செய்து வேதங்களை பிரம்மாவிற்கு மீட்டு கொடுத்தார். அது மட்டுமல்ல, பிரம்மாவின் பக்திக்கு மகிழ்ந்து நான் இதுவரை எடுத்த அவதாரங்களையும் இனி எடுக்க உள்ள அவதாரங்களையும் உனக்கு காட்டி அருள்கிறேன் என்றார். இறுதியாக மகாலட்சுமியை மடியில் அமர்த்தியபடி லக்ஷ்மி ஹயக்ரீவராகவும் பிரம்மாவிற்கு காட்சி தந்தார். மது என்ற அசுரனை அழித்ததால் மதுசூதனக என்ற பெயர் ஹயக்ரீவருக்கு ஏற்பட்டது. இந்த மது கைடபர்களை ஹயக்ரீவர் வதைத்தடி நினைவூட்டும் வகையில் தினமும் ஸ்ரீ வெங்கடேஷ சுப்ரபாதத்தில் மாத சமஸ்த ஜெகதாம் மது கைடபாரே வட்சோ விகாரிணி என்று சொல்கிறோம். வேதங்களை பிரம்மாவிற்கு மீட்டு தந்து வேத ஞானத்தை அளித்ததால் கல்வி ஞானத்தை அருளும் தெய்வமாக ஹயக்ரீவர் போற்றப்படுகிறார். வேதங்கள் பிரம்மாவின் நினைவில் அல்லவோ இருந்தன, ஓலைச்சுவடியின் வடிவில் இல்லையே. அப்படி இருக்க வேதங்களை மது கைடபர்கள் பிரம்மாவிடமிருந்து எப்படி திருடி சென்றார்கள்? இப்படி ஒரு கேள்வி எழலாம். அதற்கு பதில், மிருதுவாக இருக்கிறான் என்ற எண்ணத்தில் மதுவை பிரம்மா தொட்டவுடன் பிரம்மாவின் புலன்கள் யாவும் அவன் பால் ஈர்க்கப்பட்டு விட்டன. பிரம்மாவின் சிந்தை முழுமையாக மதுவிடம் சென்றமையால் அவரது சிந்தையில் இருந்த வேதம் பறிபோனது.
திருமால் மதுவை வதம் செய்து பிரம்மாவின் சிந்தையில் மீண்டும் வேத ஞானம் உதிக்கும்படி அருள் புரிந்தார். வேதத்தை மது கைடவர்கள் திருடி சென்றதாக இதுவே உருவகப்படுத்துகிறது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், பிரம்மாவின் சிந்தையானது மதுவை நோக்கி சென்றதால் வேத ஞானத்தை மறந்ததைப் போல நம்முடைய புலன்களும் சிந்தையும் உலக விஷயங்களில் ஈடுபட்டு அதன் விளைவாக இறைவனை மறந்து விடுகின்றோம். இறைவனே வந்து மது கைடவர்களை வதம் செய்தது போல அவனே நம் புலன்களையும் அடக்கி தன்பால் அவற்றை செல்லும்படி அருள் புரிகிறான். புலன்களுக்கு மது என்று ஒரு பெயர் உண்டு. அடியார்களின் புலன்களான மதுவை மற்ற விஷயங்களில் ஈடுபட விடாது தன்பால் ஈர்த்து கொள்வதால் திருமால் மதுசூதனக என்று அழைக்கப்படுகிறார். இந்த 74வது திருநாமமான மதுசூதனாய நமக என்று நாம் தினமும் சொல்லி வந்தால் நம் புலன்கள் திருமாலின் பால் ஈர்க்கப்படும். இது 74வது திருநாமம். அடுத்து 75வது திருநாமம் ஓம் ஈஸ்வராய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரே ஓம்.